லோக்சபாக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அருண். ராஜ்யசபாக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. பிகாஸ் லோக்சபா இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை தி voters, by the people of India. அங்க அரசாங்கம் கிரண் ரிஜிஜு சொல்லி இருக்காரு, நாங்க இந்த ஜட்ஜ் வர்மா இம்பீச்மெண்ட் தயார் பண்ணின்னு இருக்கோம், இன்னும் ஓரிரு நாள்ல முடிவெடுப்போம் சொல்லியிருக்காரு. அதே 21ஆம் தேதி திங்கட்கிழமை கார்த்தால ஜெயராம் ரமேஷ், கபில் சிப்பல், அபிஷேக் மனு சிங் எல்லாம் போய் துணை ஜனாதிபதியினுடைய ஜங்கருடைய இல்லத்தில் சென்று சந்தித்து காலை 8-9 மணிக்கு இன்று தாங்கள் அந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன், வர்மாவனுடைய யஷ்வந்த் வர்மாவனுடைய இம்பீச்மெண்ட் மோஷனை அட்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. தங்கர் சமீப காலமாக அலுவலகத்தில் இருப்பவருடன் பேசுவது கிடையாது. தன்னுடைய PA, PS, லீகல் அட்வைசர் எல்லாம். ஜெகதீப் தங்கருக்கும் ஒரு சட்ட ஆலோசகர் இருக்கிறார். அவரிடம் இது பற்றி பேசாமல் அலுவலகம் முடிவதற்கு முன்னதாக தானாகவே சொல்லிவிட்டார், ஐ எம் அட்மிட்டிங் தி மோஷன். இது சர்க்காருக்கு ஷாக் ஆயிடுச்சு.